ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வருமான வரித்துறை என்ன சொல்லுது? 50% மாநில அரசினுடைய நிதி வரவில்லை என்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்களாக கருதப்படும். இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லிட்டான்? அது வை தாமோதரன் பிள்ளையா இருந்தா எனக்கு என்ன, சிவி ராமனா இருந்தா எனக்கு என்ன, இன்கம் டாக்ஸ்ல எக்ஸம்ஷன் வாங்கினியாடான்னு கேட்டான். 2 மாசத்துல அப்படி என்ன படுபாதக செயல் அந்த மாணவன் செஞ்சிருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, என்ன படுபாதக செயல் அந்த மாணவன் செஞ்சிருக்க முடியும்? எதை செய்திருந்தாலும் அவனை திருத்துவதுதானே உயர்கல்வி நோக்கம். ஜாதியை பற்றி பேசினால் நீ விஷ்ணுவுக்கு எதிராக பேசுகிறாய். பன்றியாக அவதாரம் எடுத்தவர் சிங்கமாக அவதாரம் எடுத்தவர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த நூலை இந்த காலகட்டத்தில் வாசிப்பவர்கள் விவாதிப்பவர்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போதுதான் எனக்கு என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இருக்கிற 13 பல்கலைக்கழகங்கள்ல கிட்டத்தட்ட 11 பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழகங்கள். நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன், நான் ஆல் இந்தியாவை பத்தி பேசல, நான் நாக்பூரை பத்தி பேசல, மகாராஷ்டிராவை பத்தி பேசல, நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். 13 பல்கலைக்கழகங்கள்ல 11 பல்கலைக்கழகங்களுக்கு அரசு தர வேண்டிய, அதாவது தமிழ்நாடு அரசு தர வேண்டிய மானியங்கள்ல 80% மானியங்கள் வெட்டப்பட்டிருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல 80% மானியங்கள் வெட்டப்பட்டு 10% இருந்து 20% தான் மானியம் கொடுக்கும் அரசு அப்படின்னு சொன்னா, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வருமான வரித்துறை என்ன சொல்லுது? 50% மாநில அரசினுடைய நிதி வரவில்லை என்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்களாக கருதப்படும். 50%க்கு மேல ஸ்டேட் மாநில அரசுடைய மானியம் இருந்தாதான் அது அரசு பல்கலைக்கழகமா இருக்க முடியும். இந்த இன்கம் டாக்ஸினுடைய இந்த ரெகுலேஷனையும் WTO கேட்ஸினுடைய ரெகுலேஷனை நீங்க போய் படிக்கணும். அப்பதான் இன்கம் டாக்ஸ் எங்க இருந்து இதெல்லாம் எடுக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். WTO கேட்ஸ்ல வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் சர்வீஸ்ல சாப்டர் 15 வந்து சப்சிடியை பத்தி பேசுது. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் அத்தாரிட்டி டிஃபைன் பண்றான். What will be a national authority? What will be the national authority in கேட்டா, when there is no competitor, அதாவது there should be a monopoly. நீங்க ஒரு செக்டார் எடுத்துக்கிட்டா அந்த செக்டார்ல கவர்மெண்ட் மட்டுமே இருக்கணும், கவர்மெண்ட் தவிர வேற யாரும் இருக்க கூடாது. அப்ப கவர்மெண்ட் மட்டுமே இருந்தா then I can consider that as a national authority. அது வந்து அரசு நிறுவனம் என்று நான் ஏற்றுக்கொள்வேன். இல்லாவிட்டால் அரசு நிறுவனம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த நிறுவனம் தனியார் நிறுவனத்திற்கு சமமாகத்தான் நடத்தப்படும். That should be a level playing field. So WTO GATS ஒப்பந்தத்துக்கு கீழே நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அரசு தனியார் என்று இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஒன்று, அரசு கல்லூரிக்கு மானியம் கொடுத்தா அதே மானியத்தை யாருக்கு கொடுக்கணும்? தனியாருக்கு கொடுக்கணும். நீ தனியாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப அரசுக்கு மானியம் கொடுக்க கூடாது, அரசு கல்லூரிக்கு மானியம் கொடுக்க கூடாது. இதுதான் 2015 இன்றைய நிதி அமைச்சரா இருக்கவங்க அன்னைக்கு மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் காமர்ஸ் அந்த அம்மா கலந்துக்கிட்டாங்க நைரோபியில போய். இப்ப என்ன கொடுத்துட்டு வந்தாங்க? அன்னைக்கு தேதி வரைக்கும் ஆஃபர் ஸ்டேஜில் இருந்தது. ஆனா பிட்வீன் 2015 and 2017 ஆஃபர்ல இருந்து எத்தனை வந்து அக்ரிமெண்டா மாறிச்சு நமக்கு தெரியாது. there is no parliamentary discussion, cabinet discussion. அப்படி ஏதாவது நடந்திருந்தா வெளியில வந்திருக்கும். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்கல, தெரியாது. அது ஒப்பளிப்புகள் என்பது ஒப்பந்தங்களாக மாறிவிட்டு இருந்தால் நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறி எதையுமே செய்ய முடியாது. அப்படி என்றால் இந்தியாவை அடகு வைத்திருக்கிறோம் அர்த்தம். WTO GATS கீழே நீங்க சாதாரணமா நீங்க பார்க்க முடியாது. WTO GATS கீழே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஏன் போராடுறான்? USA இருந்து நாம தான் சொல்றோம் அவனே ஒரு இம்பீரியலிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றோம். அப்ப இம்பீரியலிஸ்டிக் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் WTO GATSல என் நாடு கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? யூரோப்ல, நார்த்தன் யூரோப் எல்லாமே வெல்தி தான். இங்கிலாந்து இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, ஜெர்மன் இருக்கு. அந்த யூரோப்பியன் யூனியன் அத்தனை பேரும் சேர்ந்து அவங்க நாடுகள்ல கையெழுத்து போட்டாதேன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? தெளிவா சொல்லியிருக்காங்க. ஜாயிண்ட் டிக்ளரேஷன் எடுத்து படிச்சு பாருங்க, அக்ரா டிக்ளரேஷன் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல சொல்றாங்க WTO GATS treats education as a commodity. There is already internationalization இருக்கு. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க.
புதுசா ஒண்ணு இன்டர்நேஷனலைசேஷன் வர போறது இல்ல. ஆனா WTO GATS கீழ வரக்கூடிய இன்டர்நேஷனலைசேஷன், இட் இஸ் நாட் இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், பட் இட் இஸ் ட்ரீட்டிங் எஜுகேஷன் as a commodity. அதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். அப்போ when you treat education as a commodity, what happens? The student becomes a consumer and the institutions become service providers. Where there is scope for education, கல்வியை பற்றி எங்கே இந்த உரையாடல் இருக்கு? நுகர்வுக்கான ஒரு பண்டம், அந்த நுகர்வுக்கான பண்டத்தை நுகர்வதற்காக ஒருவர் வருகிறார், நுகர்வுக்கான பண்டத்தை கொடுக்க இன்னொருத்தர் இருக்கிறார் தயாரா. there is a service provider, there is a consumer, there is no education at all. அதுதான் WTO GATS. இந்த WTO GATS நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 என்ன செய்யுதுன்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் தான் இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உங்களுக்கு வந்து you will be treated as a on par with. அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன செய்யணும்? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கர்வமா இருந்தது. என்ன கர்வத்தில் இருந்த? CV ராமனுக்கு டிகிரி கொடுத்த வேண்டாம் நான்ன்ற கர்வம். சரியா? படிக்கட்டு ஏறினீங்கன்னா வை தாமோதரம் பிள்ளை இருப்பார். வை தாமோதரம் பிள்ளையோட யூனிவர்சிட்டியா இது அப்படின்னு கர்வத்தில் இருந்தது. இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லிட்டான்? அது வை தாமோதரன் பிள்ளையா இருந்தா எனக்கு என்ன, CV ராமனா இருந்தா எனக்கு என்ன, இன்கம் டாக்ஸ்ல எக்ஸம்ஷன் வாங்கினியாடான்னு கேட்டான். எக்ஸம்ஷனா? நான் ஏன்டா, நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, நான் எதுக்குடா எக்ஸம்ஷன் வாங்கணும்? அதான் உங்க கவர்மெண்ட் துட்டே கொடுக்கல. அப்ப உங்க கவர்மெண்ட் துட்டே கொடுக்கலன்னா யார் துட்டு கொடுத்தாங்க? அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஃபீஸ் முடிஞ்சு போச்சா கதை? யூ ஆர் நாட் a national entity வந்துருச்சா? யோசிச்சு பாருங்க. அப்ப எங்க இருந்து எங்க வருது? அப்ப இது என்ன NEP 2020 சம்பந்தப்பட்ட விஷயமா? NEP 2020 முழுசா படித்த ஒரே மனிதர் இந்தியாவிலே நம்ம RN ரவி தான். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய டைரக்டரா இருந்தவர், வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். அதனாலதான் அவர் தெளிவா என்ன சொன்னாருன்னா, NEP 2020 நீங்க படிக்காமலே பேசிட்டு இருக்கீங்கன்னு பேசின ஒரே ஆள் அவர் தான். நானும் அதிர்ந்து போயிட்டேன், என்னடா இப்படி பேசுறாரு. அப்புறம் தான் புரிஞ்சது அவர் ஒருத்தர் தான்டா கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிருக்காருன்ட்டு. ஏன் அவர் சொல்றாருன்னா, நீ என்ன சொல்லணும்? கல்வியை பற்றியே பேசாத ஒரு ஆவணத்தை நான் எப்படி கல்விக் கொள்கை என்று ஏற்றுக்கொள்வேன் தானே சொல்லியிருக்கணும். நீ என்ன சொன்ன? கல்விக் கொள்கை 2020 நிராகரிக்கிறேன் தானே சொன்ன. ரிஜெக்ட் NEP 20. கல்வியை பற்றி பேசாத ஆவணத்தை நீங்க இத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு கல்விக் கொள்கையை நிராகரிக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே. அப்ப கல்வியை பற்றி பேசாத ஒரு ஆவணம் தான் NEP 2020 கண்டுபிடிச்ச ஒரே ஆளு ex-IPS RN ரவி, வேற யாரும் கிடையாது. நாம கூட என்ன நினைச்சிட்டு இருந்தோம், NEP 2020 ஏதோ கல்வியை பத்தி பேசுறோம் போல. 66 பக்கத்துல ஒரு பேராகிராஃப் கல்வியை பத்தி பேசுதா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த சிக்கல் எங்க இருந்து வந்துருச்சு? இப்போ 11 பல்கலைக்கழகங்களுக்கு இன்றைக்கு நிதி இல்ல. அப்போ இன்றைய முதலமைச்சர் என்ன செய்யணும்? கர்ம வீரர் காமராஜர் மாதிரி தெருவுக்கு இறங்கி பிச்சை கேட்கணும். இன்னைக்கு இருக்கிற தொடக்க பள்ளியில இருந்து உயர்கல்வி வரைக்கும் இன்னைக்கு நிக்குதுன்னு சொன்னா கர்ம வீரர் காமராஜர் எடுத்த பிச்சை சும்மா இல்ல. பிச்சை எடுத்துதான் ஸ்கூல் நடத்தினார், பிச்சை எடுத்துதான் காலேஜ் நடத்தினார். சரியா? எதுக்கு இப்போ 30,000 கோடி நான் போன வருஷம் ஒதுக்கினா இந்த வருஷம் 1 லட்சம் கோடி ஒதுக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்கு தான் நிதி அமைச்சர், அதுக்கு தான் நிதி செயலாளர். போன வருஷத்தை விட 2 கோடி கூடுதலா கொடுத்தேன் இல்ல. இன்னைக்கு இருக்கிற அக்யூமுலேட்டட் சிக்கல் என்ன? இது these are the practical difficulties. இன்னும் 2 மாசத்துல சட்டமன்றம் 6ஆம் தேதி சட்டமன்றம் கூட போகுது. அடுத்து வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய போறாங்க. அதுல என்ன நடக்க போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நான் காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. அந்த வழியில நிக்கிறேன். இதை எனக்கு ஆட்டோ டிரைவர் கேட்டது. என் பிள்ளைக்கு சீட்டு வாங்க சார், எப்படி சார் 1000 ரூபாவா 2000 ரூபாவா இல்ல 20,000 ரூபாவா அப்ளை பண்ணலாமா வேணாமா சார்? அப்போ ஆட்டோ டிரைவரோட நான் டயலாக் வச்சிட்டு இருக்கும் பொழுது என்னால அதை தாண்டி இந்த மெய்யியலை பற்றி பேசக்கூடிய அறிவூட்டலும் அறிவீட்டலும் சிந்திக்க முடியல. அவ்வளவுதான் விஷயம். சரியா? அந்த கருவாடு கடையில போயிட்டு கருவாடு வாங்கும் பொழுது, ஐயா எனக்காக கட்டின காலேஜ் நினைச்சேன் குவீன் மேரிஸ், நாளைக்கு இருக்குமா இருக்காதான்னு அந்த மீன்பிடி தொழிலாளி கேட்கும் பொழுது அந்த மீன்பிடி தொழிலாளி கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? என்னோட பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி. ஜூலை மாதம் ஒரு காலேஜ்ல ஒரு பையன் சேர்றான், ஜூலை மாசம் சேர்றான்.
செப்டம்பர் மாசம் அந்த காலேஜ் டிசி கொடுக்குது அவனுக்கு. சரியா? நான் நாக்பூரை பத்தி பேசல, சென்னை மாநகரத்தை பத்தி பேசுறேன், தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். என்ன எழுதி தெரியுமா கொடுக்குது? நாட் சாட்டிஸ்பாக்டரி டிசில. ஏண்டா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்குது. உன் காலேஜ்ல சேர்ந்த 2 மாசத்துல நாட் சாட்டிஸ்பாக்டரி ஆயிடுச்சு. எப்படிடா? சேர்ந்தது ஜூலை, செப்டம்பர்ல இந்த நாட் யாருக்கு கொடுத்திருக்கிற? ஒரு குடிசை பகுதியில் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு பட்டியலினத்தை சார்ந்த மாணவன். SC/ST ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பட்டியல் மாணவனுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பது வன்கொடுமைன்னு சொல்லுது. வன்கொடுமைன்னு சொல்லுது. இப்போ நாட் சாட்டிஸ்பாக்டரி போட்டு டிசி கொடுத்தியே, இப்போ அந்த டிசியை வச்சுக்கிட்டு அவன் வேற ஸ்கூல்ல போய் சேர முடியுமா? பேங்க்ல லோன் வாங்க முடியுமா? 2 மாசத்துல அப்படி என்ன படுபாதக செயல அந்த மாணவன் செஞ்சிருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன படுபாதக செயல் அந்த மாணவன் செஞ்சிருக்க முடியும்? எதை செய்திருந்தாலும் அவனை திருத்துவதுதானே உயர்கல்வி நோக்கம். யோசித்து பாருங்க. அதுக்கு பேர் தானே சப்போர்ட் சிஸ்டம். இதெல்லாம் பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ். இது எங்க நான் போய் மெய்யில தேடுறது? யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இந்த பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் ஆளும் வர்க்கம் நமக்கு எதுக்காக கொடுக்குதுன்னா, பிலாசபியை பத்தி நீ பேசாதேன்னு சொல்றதுக்காக கொடுக்குது. நீ டிசிக்கு போராடிட்டு இரு, சரி, நீ அட்மிஷனுக்கு போராடிட்டு இரு, நீ ஃபீஸ் கட்டுறதுக்கு காலேஜ்ல லோன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தேடிக்கிட்டு இரு. நீ ஏன் பிலாசபியை பத்தி பேசுற? அதை பேசுறதுக்கு நாக்பூர்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அதுக்காகவே நான் பிறவி எடுத்திருக்கேன். நான் சொல்வது தத்துவமே தவிர என் தத்துவத்தை விசாரிக்கிற திராணி திறமை உனக்கு இல்ல. அந்த தத்துவத்தை விசாரித்ததால் தான் அம்பேத்கர் 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 என்று சொல்வதை விட நீங்கள் கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்ற எரிச்சல் அங்கிருந்து தான் வருது. ஏண்டா தத்துவத்தை நான் பேசுறேன், ஏத்துக்கொள். தத்துவத்தை கிழித்து போட்டவன பேரை இத்தனை வாட்டி சொல்றேன் சொல்றான். சும்மா இல்ல. அது என்ன மிஸ்டர் அமித்ஷா வாயிலிருந்து வந்ததா? மோகன் பகவத் சொல்லாமல் அமித்ஷா பேசிவிட்டாரா நான் கேட்கிறேன். பேசிட்டா ஒரு நொடி அமித்ஷா ஆட்சியில் இருக்க முடியுமா நான் கேட்கிறேன். மோகன் பகவத் சொல்லாம, RSS சொல்லாம அமித்ஷா பேசியது உண்மை என்று சொன்னால் அப்ப RSS அமித்ஷா மதிக்கலையா நான் கேட்கிறேன். மதிக்காதவர்களை RSS விட்டு விடுமா நான் கேட்கிறேன். RSS பாஜகவை வழிநடத்துகிறதா அல்லது பாஜகவின் ஒரு அங்கம் RSS? யோசிச்சு பாருங்க. இதை எதையுமே நான் விசாரிக்க கூடாதா? இதை எதையுமே நான் சிந்திக்க கூடாதா? சாதாரணமா ஒருத்தர் 2 நிமிஷம் நாடாளுமன்றத்தில் உளறி விட்டார் போயிட முடியுமா? அதெல்லாம் வளரலாம் ஒண்ணும் கிடையாது. ஜகவர் நேசன் ஒருத்தர் இருப்பான், சீர்காழிக்காரன். அவன மாதிரிலாம் சிந்திக்காதேன்னு சொல்ற ஏற்பாடு. ஆமா, அப்படிலாம் சிந்திக்க கூடாது. சரியா? சிந்திக்கிற ஏற்பாடே இந்தியாவில் இருக்கக்கூடாது. அதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. நண்பர்களே, இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான தத்துவ தளத்தை புத்தர் போட்டார். புத்தரை காட்டும்னா நீங்க 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சிந்திச்சிட முடியாது. என்னுடைய அனுபவத்தில் 2500ல இந்த தம்மம், அந்த தம்மத்தை பற்றி அவர் நடத்தி இருக்கக்கூடிய டயலாக் இருக்குல்ல, அதுதான் பெஸ்ட் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் சோசியல் டயலாக்கிங். சமூக உரையாடலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு புத்தர் நடத்திய உரையாடல், மக்களிடம் நடத்திய உரையாடல். ரொம்ப 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 எளிமையாக அந்த மக்களை ஏழ்மையில் இருந்த, சிந்திக்க வாய்ப்பற்றவர்களாக, சிந்திக்க கூடாது என்கின்ற மனநிலையில் வைக்கப்பட்டிருந்த மக்களிடம் சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு உரையாடலை நம்ம சாக்ரட்டிஸ் பேசுறத, சாக்ரட்டிஸ் நடத்த டயலாக்க பத்தி எந்த அளவுக்கு நாம மெய்மறந்து படிக்கிறோம் கேட்கிறோமோ, சாக்ரட்டிஸ் நடத்துற டயலாக். சாக்ரட்டிஸ் क्वेश्चन தான் கேட்பாரு, ஆன்சர் சொல்ல மாட்டார். he was dialoguing with the people. இப்ப கிரேக்க நாட்டுல சாக்ரட்டிஸ் டயலாக்கிங் பத்தி பேசுற நாம புத்தர் நடத்துற உரையாடலை பற்றி நாம் ஏன் பேச மறுக்கிறோம்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். வாட் இஸ் எஜுகேஷன், வாட் இஸ் எக்ஸாமினேஷன்? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல பேசுறாரு. வாட் இஸ் எஜுகேஷன், வாட் இஸ் examination? The educational opportunities குர்ஆன் கேட்டா you are making examination tougher என்றாரே. இதுக்கு மேல என்ன வேணும்?
நாம் நமக்கு முன்னால் இருந்த மக்கள் வாழ்வியல் போராட்டத்தோடு இணைந்து கல்வியை எப்படி அணுகினார்கள் என்று பார்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ப்ரொஃபசர் ஜெகவர்னேசன் நான் முதல்ல குறிப்பிட்டதை போல இஸ் an original thinker uninfluenced by any of the thoughts. whether it may be John Dewey நிறைய ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா 10-15 இடத்துல ஜான் டியூவேவோட புக்ஸ் இருக்கு. பட் he is not following John Dewey. he has never quoted Paulo Freire. சார் வந்து பவுலோ ஃப்ரைரேவும் ஜான் டியூவேவும் கம்பேர் பண்ணி how ரெண்டையும் இங்க கொண்டு வர்றாரு. as far as my reading of him is concerned, he doesn't take anything from Paulo Freire. He doesn't take anything from John Dewey. ரெண்டு பேர் கிட்ட இருந்து எதையும் அவர் எடுக்கல. ரெண்டு பேரையும் படிச்சாரு. படிச்சதுனால அவருக்கு சில தெளிவுகள் இருக்கு. அந்த தெளிவுகளோடு சீர்காழியில உட்கார்றாரு. அவ்வளவுதான். அப்போ சீர்காழியில இருக்கிற இந்த டெல்டா மக்களுடைய காவேரி தண்ணி இயல்பா வந்துகிட்டு தானே இருக்குது. காவேரி தண்ணி இயல்பா வந்தா சாதாரண வந்துட போகுது. அப்ப காவேரி தண்ணி வராம இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கான்னு யோசிக்கிறார். அப்ப என்ன அரசியல் இருக்கு? காவேரி தண்ணி வராதுக்கு என்ன அரசியல்? தண்ணி வந்தானடா விவசாயம் நடக்கும். தண்ணியா வரலன்னா என்ன செய்வான்? விவசாயி கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை விட்டு என்ன செய்வான்? வெளியில போயிடுவான். விவசாயி நிலத்தை விட்டு வெளியில போனாதானே நான் மீத்தேன் எடுக்க முடியும், நான் பெட்ரோல் எடுக்க முடியும். அப்போ காவேரியில் தண்ணி வருவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வர்க்க அரசியல் ஒன்று இருக்குல்ல, சந்தையின் அரசியல் ஒன்று இருக்குல்ல, விவசாயிகளை விவசாய நிலத்திலிருந்து இதை ஒரு ஒரிஜினல் திங்கரா இல்லாம எப்படி யோசிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த தத்துவ விசாரணை தான் தொல்காப்பியருக்கு போறார். தொல்காப்பியத்திலிருந்து அவர் எதையும் எடுக்கல. இன்னும் சொல்ல போனா இந்த புத்தகத்துல தொல்காப்பியத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார். தொல்காப்பியத்தை படிக்கிறார், தொல்காப்பியத்தில் மேற்கோள் காட்டுறார். ஆனா தொல்காப்பியத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார். அப்ப இதுவரைக்கும் எதையெல்லாம் மரபு என்று சொல்லப்பட்டதோ, இதுவரைக்கும் எதெல்லாம் நியாயம் என்று சொல்லப்பட்டதோ, அந்த நியாயங்கள் அது உண்மையில ராஜ் கௌதம் சமீபத்தில் இறந்தவர் ஒரு அற்புதமான புக் வந்து அறம் அதிகாரம். இதுவரைக்கும் எதையெல்லாம் அறம் அறம் அறம்னு சொல்லி கேட்டினும் மேன்மக்கள் மேன்மக்கள். எவன்டா மேன்மக்கள்? யோசிச்சு பாருங்க. கேட்டினும் மேன்மக்கள் மேன்மக்கள், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள். எவன்டா மேன்மக்கள்? ராஜ் கௌதம் அந்த கேள்வி எழுப்பினார். முக்கியமான கேள்வி அறம் அதிகாரம் என்ற புத்தகத்துல. ராஜ் கௌதம் எப்படி அந்த கேள்விகளை எழுப்பினாரோ அதை போல இவரு தமிழ்நாட்டுல தமிழ் சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகளை எடுத்து அந்த கூறுகளை ஆய்வு செய்கிறார். நான் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அது மேடையில் இருந்தாலும் சரி, முன்னே உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அது கடைசி வரிசையில் இருக்கிற வரைக்கும் பலரையும் எனக்கு நன்றாக தெரியும். எல்லோருமே ஆழ படித்த நபர்கள் தான் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மிகச்சிறந்த சமூகத்தை சிந்திக்கும் கல்வியாளர்கள் தான் இந்த அவையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சமூகத்தை நேசிக்கிற, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட, இந்த கூட்டத்தில் மூலமாக ஏதாவது சின்ன வெளிச்சம் கிடைக்குமா என்ற தேடலில் தான் உட்கார்ந்திருக்கிறேன். இவருடைய புத்தகத்தை படிக்கணும்னா சாதாரணமா ஷேக்ஸ்பியரை வந்து தி டெம்பஸ்ட்ல இருந்து ஆரம்பின்னு சில டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அதான் இருக்குல்ல ரொம்ப சின்ன பிளே. அதுபோல இவரது இன் சர்ச் ஆஃப் எஜுகேஷன், கல்வியை தேடின்னு ஒரு புத்தகம். அந்த கல்வியை தேடின்ற புத்தகத்தை படிச்சுட்டு கூட இதை படிக்கலாம். பெடகாஜி ஆஃப் தி அப்ரஸ்ட் அப்படின்னு எழுதுனதுல 3rd சாப்டர் படிச்சாதான் மற்ற சாப்டர் எல்லாம் புரியுதுன்னு சொல்லுவாங்க. 3rd சாப்டர் ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்த உடனே டிஃபிகல்ட் சாப்டர் படிக்கிறீங்க? லைட்டர் சாப்டர் படிச்சிருங்களேன். அப்ப யூ கேன் கம் வெரி க்ளோசர் வித் தி ஆத்தர். அதனால இது இட்ஸ் a ஒரிஜினல் திங்கர்ன்றதுனால the style is original and the words are original. அவ்வளவுதான். இது அவர் எழுத்து நேர்மையாக அவர் மனதில் இருந்து வெளியே வந்திருக்கிறது. எழுத்து எப்படியோ அதுபோல் தான் அவருடைய சிந்தனையும். எனவே தமிழ் இன்றைய வரைக்கும் நிக்குதுன்னு சொன்னா அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா அது தேவ பாஷை கிடையாது என்பதுதான். தேவ பாஷை கிடையாது. தமிழ் உழைக்கிற மக்களுடைய பாஷை, மொழி. அப்போ உழைக்கிற மக்களுடைய மொழின்றதுனாலதான் உழைக்கிற மக்கள் ஒவ்வொரு திணையில ஒவ்வொரு மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த திணையை பற்றி பெரிய டிஸ்கஷன் இங்க இருக்கு. அப்ப அந்த உழைக்கிற மக்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவன் இந்த இடத்துல
யானையை பார்த்தா அவன் எப்படி பார்த்தானோ, அவன் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தானோ அதோட கனெக்ட் பண்ணி யானைக்கு ஒரு பேர் வைக்கிறான். இன்னொரு இடத்துல பார்த்தவன் தன் தொழிலை சார்ந்து இன்னொரு பேர் வைக்கிறான். அப்ப யானைக்கு பல பெயர், குதிரைக்கு பல பெயர், ஒவ்வொரு பொருள் எல்லாமே காரண பெயரா இருக்கு. அந்த காரண பெயர் எங்க? உழைப்பிலிருந்து வந்தது. எனவே உழைப்பாளி மக்களால், தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மொழி தமிழ் என்பதனால் உழைக்கும் வர்க்கத்தினுடைய ஜெகவர்நேசன் அவர்கள் ஒரிஜினலா ஒரு லாங்குவேஜ் நமக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் இங்க இருக்கிற புதிய புதிய சொல்லாடலுக்கு காரணம். என்னன்னா இதுவரைக்கும் பயன்படுத்துற சொல்லாடல் இல்லாம கொடுத்திருக்காரு. ஒன்று. இரண்டாவது விஷயம், இதுவரைக்கும் தமிழ் சமூகத்தில் தமிழ் மொழியில அறிமுகமாகாத பல கல்வி ஆளுமைகளை இந்த புத்தகத்தின் வாயிலாக அறிமுகப்படுத்துறார். அதுதான் இந்த ரெஃபரன்ஸ் புக், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 190 ரெஃபரன்ஸ் புக் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்காருன்னா ஒரு 15-16 பக்கத்துக்கு போற ரெஃபரன்ஸ் அங்க இருக்குன்னு சொன்னா அது எதுக்காகன்னா இவ்வளவு பேர் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகங்கள் பதிப்பிக்கப்பட்டிருக்கு, இந்த காலகட்டத்தில் பதிப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. அவங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரி சிந்திச்சிருப்பாங்க. நீங்க தியாகராய நகருக்கு தகுந்த மாதிரி சிந்திங்களேன்ற. நீங்க உங்களுடைய திருவள்ளிக்கேணிக்கு தகுந்த மாதிரி சிந்திங்க, உங்களுடைய சிந்தாதிரிப்பேட்டைக்கு தகுந்த மாதிரி சிந்திங்க. நீங்க உங்க இடத்துல இருந்து நீங்க சிந்திங்களே. அப்ப நீங்க சிந்தித்தா உங்களால தமிழை புரிந்து கொள்ள முடியாதா? தமிழர்களை புரிந்து கொள்ள முடியாதா? நம் வாழ்வியலுக்கான ஒரு கல்வி கொள்கையை, கல்வி தத்துவத்தை உருவாக்க முடியாதா என்பதுதான் இந்த. கடைசியாக ஒரு கொள்கை வகுப்பதற்கு அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை இது ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே. மற்றவங்கள்ல இருந்து அவர் வித்தியாசப்படுறதுக்கு அடிப்படை காரணமே இதுதான். அவர் என்ன சொல்றாரு? கொள்கை உருவாக்கணும், கரெக்டுப்பா. கொள்கைக்கு ஒரு தத்துவம் வேண்டாமான்னு கேட்கிறார். சரியா? இப்ப தெரியுதுங்களா நான் ஆடு மேன் சொன்னதுக்கான காரணம்? சரியா? நான் ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறேன். டாக்டர் என்ன செய்யணும்? ரத்தம் எப்படியாவது ஹார்ட்டுக்குள்ள போறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப என் பக்கத்துல நின்னுட்டு, டேய் அன்னைக்கே சொன்ன இல்ல டெய்லி 3/4 மணி நேரம் நடக்கணும்னு சொல்லிட்டு, அன்னைக்கே சொன்ன இல்ல இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னு அப்படின்னா நான் என்ன ஆவேன்? எந்த மனநிலையில் உட்கார்ந்திருப்பவர்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த மனநிலையில் உட்கார்ந்திருப்பவர்கள் மத்தியில நாம் இருக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவரை பொறுத்த வரைக்கும் தத்துவம் இல்லாமல் கொள்கை நிற்காது. தத்துவம் இல்லாமல் கொள்கையை வகுத்தால் அது யாருக்கு லாபமா இருக்கும்? சந்தைக்கு தான் லாபமா இருக்கும். நீ யார் வேணாலும் எழுதிக்கோ. நாக்பூர்ல உட்கார்ந்து எழுதினாலும் சரி, டெல்லியில உட்கார்ந்து எழுதினாலும் சரி, மெட்ராஸ்ல உட்கார்ந்து, முதல்ல தத்துவ தெளிவுக்கு வந்துரு அப்படின்றதுதான் அவருடைய பிரச்சனை. பெரும்பகுதி மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு, கொடுத்திருக்கிற நேரத்துக்குள்ள கொடுத்திருக்கிற வேலையை முடிச்சா போறோம். அப்ப கொடுத்திருக்கிற நேரத்துல கொடுத்திருக்கிற வேலையை முடிக்கிறது சாத்தியம் இல்லை. இந்த முரண்பாட்டை நாம் உணர்ந்தால் நம்மால் அறிவீட்டலும் அறிவூட்டலும் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, இந்த சனாதானம் எல்லாம் ஒரு மாயா வார்த்தைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஊரை ஏமாத்துற வார்த்தை. சரியா? நான் நேரடியா கேட்கிறேன். நான் போற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், ஜாதி என்பது கெட்ட வார்த்தைன்னு. சிவபெருமானுக்கு அது கெட்ட வார்த்தை, ஒத்துக்கோய. சிவபெருமானுக்கு ஜாதி கெட்ட வார்த்தை ஒத்துக்கோய. உனக்கு என்ன கஷ்டம்? கண்ணப்ப நாயனார் ஆக்கலையா சிவபெருமானு? நந்தன உள்ளவான்னு கூப்பிடலையா? நந்தன சிவபெருமான உள்ளவான்னு கூப்பிடுறாரு. ஆனா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கவங்க நந்தன உள்ள போக கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ சிவனுக்கு பூஜை பண்றவங்க யாருக்கு எதிரா இருக்கிறாங்க? சிவனுக்கு எதிரா இருக்கிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சிவனுக்கு பக்கத்திலேயே நின்று சமஸ்கிருதத்துல பூஜை பண்ண ஒருத்தருக்கு கூட சிவன் தரிசனம் கொடுத்ததாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனா 63 நாயன்மார்களும் வீதியில சிவனை சந்தித்தார்கள், தெருவுல தான் சந்திச்சாங்க. யாரும் கண்ணப்ப நாயனர் எங்க கோயில சந்திச்சாரு? அப்பர் எங்க சந்திச்சாரு? கோயில சந்திச்சாரு? சிதம்பரத்துல சந்திச்சாரா? நாம சிதம்பரத்துல தேடி போயிட்டு இருக்கிறோம். ஆனா சாமி எங்க நம்ம சந்திக்கிறாரு? தெருக்கோடியில சந்திக்கிறார். சரியா? ஆக ஜாதியை பற்றி பேசினால் சிவனுக்கு எதிராக பேசுகிறாய். ஏன் பேசுறதுக்கு தயங்குறோம்? ஜாதியை பற்றி பேசினால் நீ விஷ்ணுவுக்கு எதிராக பேசுகிறாய். பன்றியாக அவதாரம் எடுத்தவர் சிங்கமாக அவதாரம் எடுத்தவர் இல்லையா? ஆக சனாதானம் என்பது ஏதோ புனிதம், சனாதானம் என்பது மதம், எல்லாம் கரெக்ட். ஜாதி இருக்கா இல்லையா? பேசுவா. நான் யார் சொல்ல? நான் பறையனா, பல்லனா, சக்கிலியனா? நான் யார் சொல்லு? என்ன தெளிவுபடுத்து.
நான் சனாதானத்துல எங்க இருப்பேன்னு சொல்லு, அப்புறம் பேசிக்கலாம். சனாதானம் உயர்ந்ததா தாழ்ந்ததான்ட்டு. சனாதானத்துல நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நீ சொல்லிட்டீங்கன்னா அங்கே சிவபெருமான் செத்தாரியா? அங்கே விஷ்ணு செத்தார். சிவபெருமானும் விஷ்ணு செத்ததுக்கு அப்புறம் சனாதானம் எப்படியா வாழும்? இல்லையா? சனாதானத்தை அழித்தொழி. நீ எதை அழித்தொழிச்சிட்டு இருக்கிற? நீ கடவுள் எல்லாம் அழித்தொழித்திட்டு இருக்கிற இல்லையா? இந்த விசாரணை நடத்துவதற்கு அறிவு வேண்டும் என்று ஜெகவர்நேசன் கேட்கிறார். இந்த விசாரணை நடத்துவதற்கு அறிவு வேண்டும்பா. ஒரிஜினலா திங்க் பண்ணணும்பா. அப்ப ஒரிஜினலா திங்க் பண்ணணும்னா இந்த மண்ணுக்குன்னு சில மரபுகள் இருக்கு. அந்த மரபுகளை உள்வாங்கனா இன்றைக்கு இருக்கிற தேசிய கல்விக் கொள்கையினுடைய சூட்சமங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். மக்களுக்கான சமத்துவத்தை உருவாக்க முடியும். பேராசிரியர் கல்விமணி அவர்கள் சொன்னதை போல இது குழுவாக அமர்ந்து விவாதிக்க வேண்டிய புத்தகம், தனி மனித புத்தகம் அல்ல. இது ஒரு குழுவாக உட்கார்ந்து, அமைப்பாக உட்கார்ந்து மக்களை திரட்டி கிராமத்துக்கு போய் கிராம சபை கூட்டம் நடக்குதுன்னு, இப்ப கிராம சபை கூட்டம் முடிச்சியா வா டீ சாப்பிடலான்ட்டு அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு அதே திண்ணையில இந்த புத்தகத்தை திறந்து வச்சு ஒரு 4 பக்கம் வாசிப்போமே. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 4 பக்கம் வாசித்தா கூட நிச்சயமாக நம்மால ஒரு வருஷத்துக்குள்ள இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிட முடியுமே. அந்த மாதிரியான முயற்சிகள்ல இந்த புத்தகம் வாசிப்பதற்கு கடினமில்லாத புத்தகம் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த புத்தகம் நான் எனக்கு போஸ்ட்ல அனுப்பிச்சார். அனுப்பின 2வது நாள் அவருக்கு நான் தகவல் அனுப்பினேன். அதற்கப்புறம் இந்த வெளியீட்டு விழால கலந்துக்கணும்னு சொன்னாரு. அதற்கப்புறம் 2வது முறையாக இந்த புத்தகத்தை நான் படித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக புத்தகங்கள் ஒரு கோலை படிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அனுப்பிட்ட உடனேயே நான் முழுக்க ஒரே எடுப்புல தான் நான் எடுத்தத கையில கீழே வைக்காம படிச்சதுதான் அந்த 290 பக்கம். அதனாலதான் இன்னைக்கு வெளியிட்ட நேரத்துல நான் இல்ல. அந்த நேரத்துல இந்த புத்தகத்துல வேற புதுசா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்படி எதுவும் புதுசாலாம் எதுவும் கிடையாது. பைண்டிங் மற்ற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா பண்ணியிருக்கிறாங்கன்ற தவிர மற்றபடி இந்த புத்தகம் நான் 2 முறை வாசித்திருக்கிறேன். வாசிப்பதற்கு ரொம்ப கஷ்டமான புத்தகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வாசித்தால் உடன்படுற இடம் முரண்பட இடம் உங்களுக்கு புரியும். நீங்க உடன்பட்டாலும் முரண்பட்டாலும் ஒரிஜினல் திங்கரா வருவீங்க. ஒவ்வொரு தமிழனையும் முழுமையான சுயமான சிந்தனையாளனாக மாற்றுவதற்கான முயற்சி தான் அறிவீட்டலும் அறிவூட்டலும் சனாதானத்தில் சிதைந்த அறிவு பண்பு என்பது. சனாதானத்தில் சிதைந்த அறிவு பண்பு என்ன சொல்றாருன்னா, சனாதானம் உன்னை சிந்திக்க கூடாதுன்னு சொல்லுது, கர்மான்னு சொல்லுது, உன் கர்மா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்லுது. அது தப்பு. அது சிந்தனையை சிதைக்கின்ற ஏற்பாடு. நீ சிந்திக்க பிறந்தவன், நீ மனிதன். விலங்கில் இருந்து நீ வேறுபடுகிறாய். நீ விலங்கில் இருந்து ஏன் வேறுபடுகிறார் என்றால், விலங்கு ஒரு விலங்கை தன்னுடைய மூதாதையை பார்த்து விலங்கு அப்படியே நடந்துக்கும். ஆடு அன்றையிலிருந்து இன்று வரை ஒரு ஆடு போய் விழுந்தால் எல்லா ஆடும் கீழே போய் விழுவும். ஒரு ஆடு தொப்பியை கலண்டால் எல்லா ஆடும் தொப்பியை. நீ ஆடு இல்லடா, நீ மனுஷன் தான் ஜெகவர்நேசன் சொல்ல வர்றார். அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். அப்போ நீ மனிதனாக இருக்கிறோன்னு சொன்னா எல்லோரோடையும் ஒத்து போக முடியாது, நீ முரண்படதான் முடியும். எனவே இந்த அறிவீட்டலும் அறிவூட்டலுக்குள்ளே நீங்கள் முரண்படதான் முடியும். அப்படி முரண்படுவதற்காக என்னென்ன விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த நூலை படிக்க வேண்டாமா? உடன்படுற இடத்துல எங்கெல்லாம் உடன்படுறோம் தெரிஞ்சுக்கிட்டா நாமும் அவரும் கை கோக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல. எனவே உடன்பட்டாலும் முரண்பட்டாலும் வாசிக்க வேண்டிய நூல். வாங்குவோம், வாங்க வைப்போம், விவாதிப்போம். புத்தக காட்சியில அதிகமான விற்பனையான நூல் அறிவீட்டலும் அறிவூட்டலும் என்கின்ற வகையில இதை நீங்க முகநூல் மற்ற இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் எனக்கு அக்கவுண்ட் கிடையாது. ஆனால் அக்கவுண்ட் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த புத்தகத்தை பற்றி பேசுங்க. அதை பார்த்து தான் நிறைய பேர் புக் ஃபேருக்கு வரதா சொல்றாங்க. அதனால அதுல எல்லாம் விவாதம் நடத்துங்க. இந்த புத்தகத்தை நிறைய பேர் வாசிக்க சொல்லுங்க, வாசித்து விமர்சிக்க சொல்லுங்க. வாசிப்போம், விவாதிப்போம், நமக்கான ஒரு கல்வியை நாம் வென்றெடுப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.